ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பனானா கேக் தான் பண்ண போகிறோம். ஆனால் பனானா கேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சரியான ஈஸி. சப்ஸ்கிரைப்பை பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் செய்கிறது பனானா கேக்கு. நீங்கள் லைக் போடாதீங்க, ஒரு பேக்கு. வாழைப்பழத்தை உரிச்சுக்கலாம். முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். முட்டை உடஞ்சதானே முட்டை உடைக்குது. 2 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். வாழைப்பழத்தை நல்லா உடைச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தையும் முட்டையும் மிக்ஸி ஜாருக்குள்ள போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் ஜீனி போட்டுக்கலாம். 250 ml பால். கலருக்காக ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்க சேர்த்துக்கோங்க. மிக்ஸி சாரை மாட்டிக்கலாம். அரைச்சு வச்ச வாழைப்பழத்தை எடுத்து ஊற்றிக்கலாம். தண்ணியாகவும் கெட்டியாகவும் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். சட்டியை வச்சுக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். சீனியை கொட்டிக்கலாம். காய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டியில் ஊற்றிக்கலாம். கிண்ணம் ஃபுல்லாக பரப்பிக்கலாம். ஜீனிப்பாக அரைச்சி எடுத்த வாழைப்பழத்தை சீனிப்பாகில் ஊற்றிக்கலாம். சட்டியில தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மூடியை உள்ள இருக்க வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத உள்ள இருக்க எடுத்து வச்சுக்கலாம். மூடியை போட்டு மூடிக்கலாம். அரைந்துட்டு தலையை போட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம செஞ்ச பனானா கேக்கு நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் போல். அதில் எல்லாம் போச்சு. அடுத்த வாட்டி நல்லா சொதப்பாமல் சூப்பராக செஞ்சு கொண்டு வரோம். அது முடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதிலையே இருக்கணும். டாட்டா.